திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரிக்கு நடைபெற்ற தாடங்க பிரதிஷ்டை மகோற்சவத்தில் காஞ்சி சங்கராச்சாரியார் உள்ளிட்ட பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். கோச்செங்கோச்சோழனால் கட்டப்பட்டதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்குவதுமான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரருடனுரை அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் அம்மனுக்கு தாடங்க பிரதிஷ்டை மகோத்சவம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியம்மன் அணிந்துள்ள சக்கர காதணி எனப்படும் தாடங்கம் சிறப்பு வாய்ந்ததாகும். அம்பிகையின் தாடங்களை உற்றுநோக்கி வணங்கி வந்தால் திருமணமாகாத பெண்கள் மற்றும் குழந்தை வரம் வேண்டும் பெண்கள் நினைத்தது நிறைவேறும் என்பது ஐதீகம். 1992ஆம் ஆண்டுக்கு பின்னர் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் முன்னிலையில் தாடங்கத்தில் பதிக்கப்பட்டுள்ள வைரம் மற்றும் இரத்தினக்கற்கள் அளவீடு செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அகிலாண்டேஸ்வரிதாயார் சன்னதியில் யாகசாலை அமைக்கப்பட்டு காஞ்சி காமகோடி பீடாதிபதி பூஜ்ய ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியார் சுவாமிகள் முன்னிலையில் சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க அம்மனின் தாடங்கள் வைக்கப்பட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தது. இன்று முற்பகல் 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்டு வந்த காதணிகள் மேளதாளங்கள் முழங்க எடுத்துச் செல்லப்பட்டு அகிலாண்டேஸ்வரிக்கு சாற்றப்பட்டு ஜீர்ணோதாரணம் மற்றும் பிரதிஷ்டை மகோற்சவம் நடைபெற்றது. தொடர்ந்து அம்பாளின் அபிமுகத்தில் ஸ்ரீ விநாயகரின் அருகில் தவக்கோலத்தில் எழுந்தருளியுள்ள ஆதிசங்கரருக்கு வெள்ளிகவசமும் சாற்றப்பட்டது. இந்த மகோத்சவ வைபவத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசித்தனர்.
கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். सुधाम व्यासवाद्य प्रतिभे जरामृत्युहरिणी विपद्यन्ते विश्वे विधिशतमुखाद्या निमिषतः कलालक्ष्मेव कबलिकालकालकाला लक्ष्मो सन्मूलो भवजननि सागंग महिमांग அந்த மகிமையோட எல்லாருக்கும் மகிமை கிடைக்க வேண்டிய நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய சமுதாயத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மகிமை கிடைக்கிறதுக்கு இந்த தாரக மகிமை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பூர்த்தி, ஒரு பிரேரணை, ஒரு அனுகிரக சக்தியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த ஆதித்ய சமுதிர இந்த நல்ல முகூர்த்தம் பெற்ற நகரத்தில் இதெல்லாம் நடக்கும்போது எல்லாரும் பக்தி சக்தியோடு இருந்து ஸ்ரீ சக்கரராஜ நிலையா ஸ்ரீவ திரிபுர சுந்தரி ஸ்ரீ சிவ சுரசக்தி ரூபிணி லலிதாம்பிகா ललितेषु सुधापूर माधुरी चोर नंबिके तव नामास्ति यत्तेन जिह्वाग्रे मधुमत्तमा அப்படிங்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் चतुर्थी श्रीकंठैः शिव युवतिः पंचभिरपि प्रभिन्नाभिषेकोः वसुधर कलाश्र त्रिवल त्रिवेकाभि साधं तव शरणपूर्णः भद्रकाः எல்லாரும் அம்மாவை சொல்லிட்டு அம்மாவுடைய ஆசாரிகளுடைய ஆசாரிய பரம்பரையுடைய அலுவலகத்தை अपने विद्या परंपरा का ये मुख्य दिन है। अच्छे शुभ मुहूर्त में होने वाला इस कार्यक्रम के द्वारा अपने देश से भक्ति उपासना मार्ग का प्रचार प्रसार होगा। भगवती का और भगवती माँ गंगा का सबका भी अनुग्रह प्राप्ति के लिए भगवान से प्रार्थना करेंगे। जय हो।